தெரியாத மாதிரி நைஸா வீட்டுக்குள்ள போவோம். ஏத்தே ஏத்தே யாத்தே யா எதுக்கு எப்படி ஏத்தே, உங்களுக்கு தலையில துண்ட போட அளவுக்கு என்னத்தே பிரச்சனை? சொல்லுங்க தே சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கிய? ராதிகா நீ அது சொல்லு, உங்க அம்மா தான் வாயை திறக்க மாட்டேக்காவோ. வா வாயில என்ன இருக்கு சொல்லு. ஏத்தே ஏத்தே இருக்கேளா இல்ல போயிட்டேளா? ஏத்தே இப்பதான் வாயை திறந்திருக்கிய, சொல்லுங்க தே சொல்லுங்க, உங்களுக்கு என்னாச்சு? முதல்ல தலையில இருக்கு துண்டை எடுக்கத்தே, பார்க்கவே சகிக்க முடியல. என்ன பிரச்சனை தே? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க தே, என்கிட்ட வாயை திறந்து சொல்லுங்க. சொன்னதானே விஷயம் எனக்கு என்ன ஏதுன்னு புரியும். தே தலையில துண்டு அதுவா விழுந்துச்சா இல்ல யாரும் உங்களுக்கு போட்டு விட்டாவளா? எனக்கு சொல்ல தெரியல மருமவள, ஆனா ஒண்ணு, எல்லாம் என் நேரம் நேரம் அதுதான் சொல்லணும். நேரமோ கீரமோ என்ன நடந்துன்னு சொல்லுங்க தே. சொல்லுதே மருமவள, என்ன நடந்துன்னு சொல்லுதே. என் அக்கௌண்ட்ல 1,00,000 ரூபாய் ஏறிச்சுல்ல? ஆமத்தே, உங்க மொபைல் கொண்டு போட்டோம்ல 1,00,000 ரூபாய் ஏறி இருக்குமே உங்க அக்கௌண்ட்ல. ஒரே நல்ல லட்சாதிபதி ஆயிருப்பேல. ஆமா மருமவள, ஒரே நல்ல லக்கி பிரைஸ் அடிச்சு நானும் லட்சாதிபதி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, எம்மா ஒரே நைட்ல ஒபாமா ஆயிட்டே. உனக்கு என்ன லட்சாதிபதி சந்தோஷம் தானே? இது என்ன கேள்வி மக்களே? என் ஆட்டத்துல வீடே அதிர்ந்து போயிட்டல. அது இருக்கட்டும், வந்து போன கொண்டா. எம்மா எத்தனை தடவை பார்த்தாலும் இருக்கிறது தானமா வரும். உன் பணம் உன் அக்கௌண்ட்ல தான் இருக்கு, பயப்படாத. அதுக்கு லட்டி இன்னொருக்க பாத்துக்கிட்டு தானே நல்ல இந்தா நல்ல கண்ணை முழிச்சு பாரு, வந்திருக்கா 1,00,000 ரூபாய். இப்பதான் கண்ணு நல்ல வெளிச்சமா பளிச்சுன்னு தெரியுது. எம்மா இந்த பணத்தை வச்சு என்னமா செய்ய போற? அடிப்படி இவள அதுலயே வச்சிருப்பேன். அது குட்டி குட்டியா போடும் பத்தியா, கொஞ்சம் பணம் நிறைய சேர்ந்துரும்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் யாது பண்ணலாம்னு யோசிக்கலாம். அம்மா என்னையும் கொஞ்சம் நினைச்சிக்கம்மா. அடியே அப்படி இப்படி நீ என்கிட்ட இருந்து காக்கா கொத்தன மாதிரி கொத்திட்டு போலாம் நினைச்சியோ? நடக்காது டி, நடக்காது. அப்ப நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். வா மாப்பிள்ளைய வர சொல்லி கிளம்பு காத்து வரட்டு. ஓ அந்த அளவுக்கு ஆகி போச்சாக்கோ? என்ன பணத்தை கண்டோன்னே பணமும் வாய பழக்கும் போவலாம் அந்த மாதிரில இருக்க. பக்கத்திலே உட்காந்துட்டு என்ன எப்படிடா கவுக்கலான்னு பாத்துட்டு இருக்கிய? ஆனா என் மருமகிட்ட இருந்து கவுத்து வச்சிருக்கேன், அத நீ கொச்சிட்டு போலான்னு பாக்கியா? விடுவன அந்த செல்ல தாயி விட மாட்டேன். தலை மேக்கையும் கிழக்கையும் மேல வெட்டுது. யாரு இந்த நேரத்துல போன் படுதா? புது நம்பரா இருக்க மாதிரி இருக்கு. இந்த நம்பர் யாருக்குள்ள இருந்து பதிஞ்சு வைக்கலையே, யாரை எவரோ தெரியல. சரி எடுத்து பேசுவோம். ஹலோ, இங்க லட்சாதிபதி செல்லத்தாயி பேசுறேன். அங்க யாரு? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடபிடி பணம் அந்த கதையெல்லாம் இருக்கு. இது எதுல போய் முடிய போதோ தெரியல. யாரு பேசுங்க, அடக்கத்தை காணல. ஹலோ ஹலோ அல்லல்லோ, பெரிய வடிவேலுன்னு நினைப்பு. ஹலோ ஹலோ அல்லல்லோவா வச்சுட்டாவோ யாருன்னு தெரியல. ஏமா சொல்லு மக்களே, சாப்பிடுதியா? வேண்டாமா, சின்ன பொண்ணு எங்க இருக்கா? அவ எங்க வீடு அடங்கி வீட்டுல இருக்கா. ஒரு நேரம் சும்மா இருந்தாலும் உடனே பாஞ்சு பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தா. நான் சொன்னேன்னு கேளு, அவளை கொஞ்சம் அடக்கி வை. ஏமா அவளை அப்படி சொல்லாதம்மா, எவ்வளவு நேரம் தங்கனே இருந்துட்டு இருப்பா. சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் பேச போயிருப்பா. அவ வேற எங்கேயும் போக மாட்டேமா, பக்கத்து வீட்டு புஷ்பாக்கா வீட்டுக்கு போயிருப்பா. ஏமா உன் அக்கௌண்ட்ல பணம் போட்டிருக்க பாத்தியா? யாராவது ஓடிபி நம்பர் அது இதுன்னு கேட்டு போன் பண்ணாவுன்னா தெரியாதனமா நீ சொல்லிடாதேன்ன. அது என்ன மக்களே நம்பரு? பாரு ஏடிஎம் கார்டு நம்பரு அது இதுன்னு மாத்தி எதையா ஒண்ணு கேட்டு தொலைப்பான். நீ சொல்லி தொலைச்சேன்னு வச்சிக்கா, கடைசியில உன் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை உருட்டு வாடிடுவான். இது என்ன அநியாயமா இருக்கு? என் பணத்தை இன்னொருத்த எடுத்துக்கிடுவானா? ஆமாமா, 10-15 நடந்துக்க. என்ன யாராவது எதையாவது கேட்டா சொல்லிடாத போன்ல. என்ன அம்மா கிட்டயா? அதெல்லாம் வாயை திறக்க மாட்டா. அம்மா யாரு கில்லாடி இல்ல. என்கிட்ட யாராவது வாயை கொடுத்துட்டு வாயை வாங்கிட்டு போயிட முடியுமா? சரிம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். எம்மா கொஞ்சம் நிறுத்து. யாம்டி நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு எசைவா உள்ளது மட்டும் சொன்னேன். இன்னும் 5-6 வார்த்தை அண்ணன் கிட்ட பேசினேல்ல, அதையும் சேர்த்து சொல்லு. சும்மா கிடக்க மாட்டியா? உனக்கு கொழுப்பு கொஞ்சம் இல்ல. பாரு சொல்லதா இருந்தா முழு கதையும் சொல்லு, இல்லன்னா சொல்லாத. பாதி கதையை முழுங்கிட்ட சொல்லு, அதையும் இல்ல நான் சொல்லட்டா? என்னத்தே பிரச்சனை? இல்ல மர்மோல, உன்னை பத்தி சில விஷயம் என் மொவன்ட்ட சொன்னேன், அத சொல்லாம விட்டுட்டேன். அத சொல்லுன்னு உசுர வாங்குதா. அண்ணி நான் சொல்லுதே, எங்க அம்மா சொல்ல மாட்டா, பாதியை முழுங்கிருவா. அதிகா சொல்லு. எங்க அம்மா எங்க அண்ணன் கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? எல்லாம் சின்னத்தர மக்களே, உன் பொண்டாட்டி பேர்ல போடலன்னு கோவமா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நானும் கோவப்படல, என் பொண்டாட்டியும் கோவப்பட மாட்டாமா. பணத்தை நான் என் பொண்டாட்டி பேர்ல போடலான்னு தான் யோசிச்சேன். அவட்ட சொன்ன உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னான்? என் பேர்ல எல்லாம் வேண்டாங்க, நீங்க உங்க அக்கௌண்ட்ல உங்க பேர்ல வேணா போட்டுக்கோங்க, இல்லன்னா அத்தை பேர்ல போடுங்க அப்படின்னு எவ்வளவு பாசமா சொன்னா தெரியுமா? அவ என்னைக்கு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாமா.
என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவம்மா. என்னது உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவளா? நம்பிட்டேன். எனக்கு தெரியாதல உன் பொண்டாட்டிய பத்தி. அத்தை பேர்ல ரூபாய போடுங்க அப்படின்னு சொன்னதானே நீ அவளை நல்லவன் நினைப்ப. உடனே அம்மா பேர்ல போடண்டா நீனே வச்சுக்க நீ சொல்லுவில்ல, அதை எதிர்பார்த்திருந்திருப்பா. நீனும் அவ கையில பணத்தை கொடுப்பேன்னு நினைச்சிருப்பா. அதை நினைச்சுதான் பிளான போட்டிருப்பா. எல்லாத்துக்கும் மண்ணு விழுந்த மாதிரி ஆயி போச்சுல. இப்ப என் பேர்ல போட்டு போட்டேல, அதான் கோவத்துல இருக்கன்னு நினைக்கேன். அதான் எங்கேயாவது போயிட்டா போல இருக்கு. ஏமா அப்படி இல்லாததும் பொல்லாததும் பேசாதம்மா. எங்க அம்மைக்கு பணம் வந்தோடனே கூட கொஞ்சம் தலை கணம் ஏறி போச்சு. எப்பா என்கிட்ட சண்டைக்கு வரியா? உன் பொண்டாட்டிய பத்தி நான் குறை சொல்லலப்பா. போ. சரி காப்பி எதுவும் குடிக்கியா? வேண்டாம்மா, நான் வெளியில தான் போறேன், அங்கேயே காப்பி குடிச்சுக்கிடுதே. அண்ணமொழி ரெண்டு நோண்டி போடுவேன் பாத்துக்கா. ஏன் இப்படி முடிச்சிட்டு இருக்க? சும்மாதான். என்னத்தே இதெல்லாம்? மருமவள என்ன மன்னிச்சிரு மருமவள. வாய் தவறி அப்படி சில வார்த்தைகள் வந்துட்டு. அது எப்படித்தே வாய் தவறி வரும்? என்ன பார்த்தாத்தே இப்படிலாம் சொன்னீங்க? இதே என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியும். இப்படிலாம் பேசலாமாத்தே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனி இப்படி பேச மாட்டேன் மருமவள. சரி மீதி கதையை சொல்லுங்க, மறைக்காம சொல்லுங்க எதையும். சரி மருமவள சொல்லுதே. மறுபடியும் அதே நம்பரு. என் சொந்தக்காரன் சொக்காரன் யாராவது பொன் போடுவாங்களா இருக்கும். அதான் திரும்ப பொன் போடுதாவோ. ஹலோ நான் செல்ல தாயி பேசுதே. ஹலோ, நிம்மளுக்கு பேர் என்ன சொன்னீங்க? செல்ல தாயி என்ன தெரியலையாக்கா? ஆமா நீங்க எந்த வழியில சொந்தம் எனக்கு? எங்க ஐயா வழியிலையா இல்ல எங்க அம்மா வழியிலையா? குரல கேட்கும் போது சரியான பயங்கரவாதியா இருப்ப போல இருக்க. இது கேக்கு என்னது, எங்க அம்மா வழியில சொந்தமா எங்க அப்பா வழியில சொந்தமானு? பாஸ், இந்த மாதிரி கோஷ்டிகளுக்கெல்லாம் நம்ம ஊர்ல பேசின மாதிரி பேசுங்க, அப்பதான் சரியா வரும். பாஸ் ஸ்பீக்கர்ல போடுங்க, நானும் கேக்கேன். செல்ல தையக்கா எப்படி இருக்க? மாமா எப்படி இருக்காரு? என்ன தம்பி கேட்ட? மாமாவா? மாமா இருந்தாப்ல எதுக்கு அழுதா? நல்லதானே பேசிட்டு இருந்த. இம்மா யாருமா பேசுதா? ஓ மாமே பேசுதா. என் சித்தப்பா மாமே குரல் அப்படியே இருக்கு. அதுக்கு எதுக்கு இப்படி அழுத? ஏக்கா மாமா எப்படி இருக்காவோ அப்படின்னு கேக்கா. நான் என்னத்த பதில் சொல்லுவேன்? சொல்லு மக்களே சொல்லு. என் தம்பி ரொம்ப வருஷம் ஆச்சு பேசி, அதான் விஷயம் தெரியாம கேட்க போல இருக்கு. பாவி பைய எங்க இருந்தானோ இவ்வளவு நாளா. இப்போ வந்து இப்படி கேட்கார. இப்ப என்ன பதில் சொல்ல? என்ன சொல்ல? சொல்லு எதையாவது. தம்பி பைத்தியக்கார கோஷ்டியா இருக்கும் போல இருக்குல்ல. என்னல தம்பி தம்பிங்கு எதுவா இருந்தாலும் பேச்சு கொடுங்க பாஸ். பேச்சு கொடுத்தாதான் நமக்கு சரியா வரும், காரியாகும். ஏக்கா மாமாவை கேட்டானே எங்க மட திறந்த வெள்ளம் மாதிரி அழுத. ஏக்கோ மாமா போய் மேல சேர்ந்துட்டாரோ? யோம்ல சொன்னது என் புருஷன் மேல போய் சேர்ந்துட்டாருன்னு. ஏக்கோ இப்பதாக்கா புரியுது. நீங்க அடிச்ச அடியில போட்ட பாடுல மாமா எங்கேயோ ஓடி போயிட்டாருக்கா, அப்படித்தானே? வேலைக்கு எப்படி தெரியுதெல்லாம் பார்த்த மாதிரியே சொல்லுதானே. எவனோ சொந்தக்கார பையன் அவன்கிட்ட சொல்லிட்டான் முழுக்க என் தம்பி கிட்ட. எத்தே அப்போ மாமா மேல போய் சேரலையா? இந்த ரகசியம் எனக்கு தெரியாதே. ஐயோ மாமா பாவம் தே, உங்ககிட்ட பட்ட அடியில அவர் திசை தெரியாம போயிட்டார் போல இருக்க. பாரு மருமோளா தேவையில்லாம எதையாவது பேசாத. நீங்க சொன்னதை வச்சுதானே நானும் சொல்லுதே. அவன் தான் சொல்லியிருக்கானே மாமாவை அடிச்ச அடியில எங்கேயோ ஓடிட்டாரோன்னு. அவன் ஆயிரம் சொல்லுவா, நீ நம்புவியா? நீங்க கொந்தளிக்கத பார்த்தா முழுசும் உண்மை மாதிரி தெரியுது. மாமா பாவம் தே. இடி கதையை சொல்லணுமா வேண்டாமா? பாவிகளா, இவ்வளவு நாள் சின்ன பொண்ணுக்கு மாமனாரு மேல போயிட்டாருலாம் நினைச்சிட்டு இருக்கே. அவரு எங்கேயோ போயிட்டாரா? சின்ன பொண்ணு எம்மா நாலுபடியா என்ன? வா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எதுவா இருந்தாலும் பொறவு வாங்க, சொன்ன கேளுங்க. உன் மாமனார் எங்கேயோ ஓடி போயிட்டாராமே. அப்படியா? என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை நீ. கடவுளே, 4 மணி ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்க. அவ்வளவுதான் இப்ப ஊரெல்லாம் பத்த வச்சு போடுமே. வசந்தி எதுக்கு வந்து காத கடிச்சிட்டு இருக்கா? இவ வந்தாலே வேணல்ல. அம்மா எதுக்கு வந்தீங்க? என்ன அவசரம்? உன்னால புஷ்பக்க வீட்டுல அவன் மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை. எனது என்னாலயா? ஆமா, நீ நைட் எடுத்து புஷ்பக்கட்ட கொடுத்துட்டியாம்ல. அது எப்படியோ மாமியா கறி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய நைட் எடுத்து இருக்க, எல்லாம் உனக்குள்ளதுதான் சொல்லி ஒரே சண்டை பத்துக்க. சரி நீங்க போங்க, நான் வாரேன். உங்க வீட்லயும் ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்க. எல்லாரும் மண்டை குழம்பி நிக்க மாதிரி இருக்கு. தெரியுதுல, வாயை மூடிட்டு ஓடிருங்க. சரி ஏதாவது உதவி பண்ணலாமான்னு கேட்டேன். நீ இப்படி பேசுதியா? போறேன் நான், இனிமே பிறகு வரேன். ஏதோ ஒரு கொமைச்சல் நடக்கு. பிறகு சின்ன பொண்ணுட்ட ஆதியில இருந்து அந்த வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்ல என் மண்டையே வெடிச்சிரும். மீதி கதையே சொல்லுங்க தே. சித்தப்பா மாவனோ பெரியப்பா மாவனோ என் புருஷனை பத்தி பேசுறதுக்கு எவனும் தகுதி கிடையாதுல. இனி உன் உறவே வேண்டாம்ல. வயல போன போன வச்சிராதக்கா, வச்சிராத. மாமாவை பத்தி இனி ஒரு வார்த்தை கேட்க மாட்டேக்கா. கேட்டா இது செருப்பால் அடிக்கா, செருப்பால் அடி. நான் எதுக்கு தெரியுமா உனக்கு போன் போட்டேன்? யார எதுக்கு போன் போட்டிருப்ப? உனக்கு துட்டு தேவைப்பட்டிருக்கும். அதான் அக்காவுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு போன் போட்டிருக்க. செல்லத்தைய யாருன்னு நினைச்ச? என்னை யாரும் ஏமாத்த முடியாது. எனக்கு ஏற்கனவே காது குத்தி கம்மல் போட்டாச்சு. அதானே எங்க அம்மையை ஏமாத்த இனி ஒரு ஆளு பிறந்துதான் வரணும். ஏக்கா ஏக்கா, உனக்கு நான் துட்டு கேட்க போன் போடலக்கா, துட்டு கேட்க போன் போடல. உனக்கு துட்ட போட்டு விடுறதுக்கு போன் போட்டேக்கா.
என்ன தம்பி சொல்லுத? துட்ட போட்டு விடுறதுக்கு போன் போட்டியா? ஆமாக்கா, உனக்கு துட்டு போட்டு விடுறதுக்கு தான் பான் போட்டேன். மாமா, எங்க மாமா ஓடி போன பிறகு நீ ரொம்ப கஷ்டப்படுதியாம. உன் மவனும் மருமவனும் உனக்கு அவனுக்கே மாட்டேங்கலாம்ல. அதுலயும் அந்த கொடுமைக்கார மருமவா உனக்கு கஞ்சி தண்ணி கூட ஊத்த மாட்டேங்கலாமக்கா. என் மருமோ நல்ல சோறு தானே போடுதா? இவன் இப்படி சொல்லுதான்? ஆமா, என் மருமோ கஞ்சி தண்ணி கூட ஊத்த மாட்டேன்னு சொன்னாதான் துட்ட போடுவான். செல்ல தாயி, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. ஆமா தம்பி, இன்னைக்கு காலையில கூட பழைய கஞ்சியும் பழைய கறியும் தான். அட பாவி, எங்க அம்மா எப்படி எல்லாம் போய் சொல்லுதா? வட்ட வட்டமா பூரி பத்தன தின்றுப்பாள குருமா வச்சி. என்னது பழைய கஞ்சியும் பழைய கறியுமா? பாஸ் வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் வலிக்கு வாங்க. ஏக்கா சொல்லு தம்பி. உனக்கு துட்டு கொண்டு நேர்ல கொண்டு தரணும்னா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குக்கா. நான் அங்கே இங்கே எல்லா இடமும் சுத்திட்டு இருப்பேனா, நான் எங்க நேர்ல வந்து கொடுக்க. ஏக்கா, உனக்கு அக்கௌண்ட் நம்பர் எதுவும் இருக்கா உன் பேர்ல? செல்ல தாயிங்க பேர்ல? ஆமா தம்பி, இருக்கு. உனக்கு அது தெரியுமாக்கா? என்ன தம்பி அப்படி கேட்டுப்பட்ட? பழைய காலத்து ஆளா இருந்தாலும் அதெல்லாம் நான் படிச்சு எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்படி படுக்க ஆர்வாள, நீ எங்க அக்கா செல்ல தாயில்ல, எப்படி இருப்ப பின்ன? ஏக்கா, அந்த நம்பரை ஒண்ணு சொல்லலாம். தம்பி, என் மாவையும் ஒருத்தரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே. எம்மா என்னதுமா? சும்மா கட்டிட்டு உன் மாமன்ட்ட பேசிட்டு இருக்கேன். சும்மா இரு. என் மாவ தான் உடையில கிடந்து பேசிட்டு இருக்கா. இக்கா சீக்கிரம் சொல்லு. மரமே அப்படிதான் சொல்லுமா, சொல்லக்கூடாதுன்னு. நான் தம்பி கேட்கேன், என்கிட்ட சொல்லக்கூடாதா? உனக்கு துட்டு போடணுமா வேண்டாமா? என்ன தம்பி இப்படி கேட்டுப்பட்ட? போடணும். சொல்லுதே 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இக்கா, இப்போ உனக்கு ஒரு மெசேஜ் வரும், அதுல ஒரு 4 நம்பர் இருக்கும். அது ஞாபகமா என்கிட்ட பார்த்து சொல்லுக்கா, உடனே சொல்லு. அப்பதாங்க நான் துட்டு போட முடியும். வந்துட்டையா, வந்துட்டு. எம்மா என்னத்தம்மா ஒண்ணு புரிய மாட்டேங்குது. என்னத்தைய கடந்து சொல்லிட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல மக்களே, சும்மா இரு. நான் சும்மா என் தம்பிட்ட பேசிட்டு இருக்கேன். இவட்ட என் தம்பிக்காரன் பணம் போட போறான்னு சொன்னோம்னா அவ்வளவுதான், அடுத்தப்புல கொத்திட்டு போதுக்கு நிப்பா. சொல்லவே மாட்டேன் என் மாவட்ட. மக்களே, அம்மைக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. இவ்வளவு நேரம் போன் பேசி ஒரு கப் காப்பி கொண்டா என் போ. எம்மா, தேவையில்லாம யார்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாத. அண்ணன் சொல்லியிருக்காம்ல. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டேன். போ, காப்பி கொண்டா போமக்கா. தம்பி, 4 நம்பரையும் சொல்லுதே. 1 2 3 4. ஏக்கா, இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். 10 நிமிஷத்துல உனக்கு மெசேஜ் வந்துருக்கா? சரியா? சரி, வைக்க. வச்சானா? கல்யாணம் ஆச்சா உனக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்க மறந்துட்டேனே. கொண்டதே மக்களே, காப்பியை கொண்டா மக்களே, கொண்டா. மெசேஜ் வந்ததுக்கு ஏன் இந்த பரத்தம் பறக்கா? தம்பிக்காரன் போட்டுட்டோம் போல இருக்கு. பேங்க்ல இருந்த மெசேஜ் வந்த மாதிரி இருக்கு. சரி பாப்போம், இவட்ட சொல்லக்கூடாது. எவ்வளவு ரூபா போட்டிருக்கான்னு தெரியலையே. 1 லட்சம் ரூபா போட்டிருக்கான். தம்பினா அவன் தான். எப்பா, 1 லட்சம் ரூபா. முதல்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் என் பேங்க்ல கிடக்கு. ரெண்டாவது 1 லட்சம் ரூபா. அப்ப 2 லட்சம் ரூபாயா? எப்பா நினைக்கவே ஒரு சந்தோஷம் தாங்க முடியலையே. எப்படி சொல்ல? எனக்கு என்ன வார்த்தையே வர மாட்டேங்க. எல்லாம் வாயிலாம் குளருது. பச்சை எம்மா, என்னது? போன தூக்கிட்டு ஒரே ஓட்டமா எதுக்கு ஓடுதா? 2 லட்சத்தை நல்ல கண்ணை வச்சு பாப்போம். யுவர் அக்கவுண்ட், அதுக்கப்புறம் DEBIT. இது என்னது? பணத்தை போட்டா CRE அப்படிலாம் போடுவான். இது என்னது மாத்தி போட்டிருக்கான்? 1 லட்சம் ரூபா போட்டிருக்கானா? ஏம்மா, உன் போனை கொண்டா. எடி, யாம்டி அங்கிட்ட இருந்து புடுங்கறேன். ஒரு நிமிஷம் இரு சொல்லுதே. என்னது? 1 லட்சம் ரூபா டெபிட்டடா? மக்களே, இந்த பாரு, என் தம்பிக்காரன் 1 லட்சம் ரூபாயா என் பேர்ல போட்டு விட்டுருக்கான். பாத்துக்க, உங்க அண்ணிக்காரிட்ட சொல்லிராத. மண்ணன் கட்டி உன் தம்பிக்காரன் 1 லட்சம் ரூபாயை உன் அக்கவுண்ட்ல இருந்து உருவிட்டான். இப்படி ஜீரோ. சொல்ல கேட்டியா? அக்கவுண்ட் நம்பர், OTP நம்பர்லாம் யாருக்கும் சொல்ல கூடாதுன்னு அண்ணன் சொல்லிட்டு போனோம்ல. படிச்சு சொன்னப்புறம் தம்பிக்காரன் கேட்டானா அண்ணன்காரன் கேட்டானான்னு சொல்லுதா. வா, இனி ஜீரோவா இரி. சொல்ல தாய், ஒரு ஜீரோவா? அட கடவுளே, வரும்போல. இப்ப என்ன செய்ய? என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இந்த பாருங்க மக்களே, OTP நம்பர் கேட்டா, அதை கேட்டா, இதை கேட்டான்னு யாரும் சொல்லிவிடாதீங்க. என் நிலைமையே பார்த்தேளா, புரிஞ்சு நடந்துக்குவாங்க.